ஹாய் கைஸ், இன்னைக்கு பைத்தானில் இந்த பைத்தான் டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப்ஸ் ஒரு 8 டேட்டா டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அது என்னென்ன டேட்டா டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப்பு, நியூமரிக் டைப், சீக்வன்ஸ் டைப், மேப்பிங் டைப், செட் டைப், பூலியன் டைப், பைனரி டைப், நன் டைப், இந்த மாதிரி ஒரு 8 டைப் இருக்குது. ஸோ இந்த 8 டைப்பில் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நியூமரிக் டைப்ஸை பற்றி பைத்தானில் நம்பர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஒன்று இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற 3 நியூமரிக் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டை பார்ப்போம். இன்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் நம்பராக இருக்கும், அதாவது வித்தவுட் டெசிமலாக இருக்கும். அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இதுக்கு லென்த்தெல்லாம் இல்லை. மற்ற ப்ரோக்ராமிங்லாம் லென்த் இருக்கும். இன்டிஜர்னால் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் இருக்கும். பட் பைத்தானில் அந்த மாதிரி லென்த்தெல்லாம் எதுவும் இல்லை, நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ ஃப்ளோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்லாம் இல்லை, எதுவும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பாசிட்டிவ், நெகட்டிவ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ளோட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் 10 அப்படின்றது ஒன்று இருக்குது. பவர் ஆஃப் 10 எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ற சிம்பிளில் டினோட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து அதுக்கு பார்த்திங்கன்னா 3+ இந்த 5J இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஜிடிபியில் எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நான் க்ரோமில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஜிடிபி கம்பைலரில் பைத்தானை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு இன்டீஜர் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ a = 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளை டைப் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் ஆஃப் a. ஸோ அதே போல் இது என்ன டைப் அப்படின்னும் நான் பார்க்குறேன். பிரிண்ட் டைப் ஆஃப் a. நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிங்கன்னா இது வந்து நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏ கொடுத்ததுனால இன்டிஜரான 10 கிடச்சிருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது இன்டிஜர் டைப் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இப்போ ஃப்ளோட்டு பார்ப்போம். ஃப்ளோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100.50 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே வந்து 100 ஓ போட்டுக்கிறேன். ஸோ ராங்காக தப்பாங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து பார்த்திங்கன்னா என்ன அவுட்புட்னா 100.5 அப்படின்றது ஒரு ஃப்ளோட்டிங் டைப் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன், காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 + 3J அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி என்ன டைப் அப்படின்னு பார்ப்போம். ரன் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 5 + 3J அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 நியூமரிக் டைப்ஸ் இருக்குது. இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.